நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களை கொச்சை விடுத்துவிட்டு கீத உபதேசமா என RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என்றும் என கேட்ட அமித்ஷா, தமிழர்கள் என்று மதுரையில் கபட வேடம் தரிக்கிறார் என்றும், தமிழர்களை திருடர்கள் என்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பேசி கொச்சைப்படுத்திவிட்டு மதுரையில் கீதா உபதேசம் நடத்தி கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்றும், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள் என்றும் திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜகவின் அஜெண்டாவை போல மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் ஒரே ஆள் ஒரே பேச்சு என ரீதியில் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்று பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என வருத்தமாக இருக்கிறது என கூறியிருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் கோவைக்கு வந்த போது இதே டயலாக்கை தான் பேசினார் என்றும், தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுத்தோல் பூசிய புலி என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ்நாடு அரசியல் குறித்தும் கூறியிருக்கும் அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என அமித்ஷா தெரிவித்திருந்தார். அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து இப்படி பேசுவது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது இதையே பேசினார். 2019, 2024 மக்களவை தேர்தலின் போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் பேசினார். அவர் பேசியது எதுவுமே கடந்த காலங்களில் நடக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவான நாளிலிருந்தே தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறதும் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தொண்டர்களின் நம்பிக்கையை பெற முடியாதவர்கள் மக்களின் நம்பிக்கையை எப்படி பெற முடியும் என்றும், எப்போது பிரிவார்கள் எப்போது இணைவார்கள் என்கிற குழப்பத்திலே தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நலனை முன்னிறுத்தி தொடங்கிய திமுக தலைமையிலான கூட்டணி 13 தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றது. தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையை பெற்று திமுக கூட்டணி 2020 தேர்தலிலும் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அதன் பிறகு ஒரு தேர்தலும் தொடர் வெற்றி பெறும் என்றும் திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆள்வதா என கேட்ட அமித்ஷா, தமிழ் என கபட வேடம் போடுவதாகவும், தமிழர்களை கொச்சை விடுத்துவிட்டு கீத உபதேசமா எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நன்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.